Xiaomi இருந்து 15 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸை இந்தியா லான்ச் பண்றதா இருக்காங்க. இல்ல Xiaomi 15, Xiaomi 15 Pro, அது போய் Xiaomi 15 Ultra அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதா இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல Xiaomi 15 மற்றும் 15 Pro ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத பத்தி வீடியோ போட்டுட்டோம். ஒருவேளை பார்க்கறேன்னு நினைச்சீங்கன்னா மேல கார்டு கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல இந்த Xiaomi 15 சீரிஸ்ல டாப் எண்ட், அதாவது Xiaomi 15 Ultraல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல Xiaomi 15 Ultraல பல விதமான விஷயங்கள் இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. குறிப்பா நெட்வொர்க்கே இல்லைனா கூட கால் பேச முடியுங்கிற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் வருது. அதை பற்றிலாம் வந்து வீடியோட இடையில சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த Xiaomiயோட 15 Ultra வந்து ஒரு யூனிபாடி மெட்டல் ஃப்ரேமில் வந்து செஞ்சிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு வந்து Xiaomi Dragon Crystal Glass 2.0 அப்படிங்கிற கிளாஸ் பேக்கில் செஞ்சிருக்காங்க. இது போய் இந்த ஃபோனோட பேக் சைடில் லெதர் ஃபினிஷிங்கும் இருக்குது. அதாவது ஒரு பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற ஒரு கலர் வருது. அது வந்து பேக் சைடில் லெதர் ஃபினிஷிங்கோட வருது. அடுத்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பற்றி பார்த்துலாம். இந்த ஃபோனில் நீங்கள் பிளாக் மற்றும் ஒயிட் கலர், அதாவது கிளாஸ் பேக்கோட ஃபோன் வாங்கினீங்கன்னா அது 9.35 mm திக்னஸோட 226 கிராம் வெயிட் வருது. அதே வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து ஃபோன் வாங்கினீங்கன்னா 9.48 mm திக்னஸோட 229 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக வருது. ஆனால் இப்போ வரக்கூடிய பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த டியூல் IP ரேட்டிங், அதாவது IP68 கூட சேர்த்து IP69 ரேட்டிங்கும் வந்து வருது. ஆனால் இந்த ஃபோனில் அது கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். காரணம் ஃபோனோட பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த IP69 ரேட்டிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். காரணம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து அந்த IP69 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபோனில் நார்மலான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மழைக்காலங்களில் ஃபோனை எங்கே வெளியே கொண்டு போனால் இந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஆனாலும் இந்த IP69 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.73 இன்ச்க்கான 2K M8 12-bit OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு LTPO பேனலாக கொடுத்த காரணத்தால் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 1-120 ஹெர்ட்ஸ் வரையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்ப ரிஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 3600 பீக் பிரைட்னஸ், 50 lakhs/1 மினிமம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 1920 ஹெர்ட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், DC டிமிங் மாதிரியான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து பஞ்சோல் டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Xiaomiயோட செராமிக் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 2.0 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரியாக ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ டிஸ்பிளே வந்து மீடியா கண்டென்ட் மாதிரியான எல்லா விஷயங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite அப்படிங்கிற 3 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா அட்ரினோட 830 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதோட ரேங்கிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணாலும் சரி, ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சரி, மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணாலும் சரி, ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் லாகினஸ் இருக்கவே இருக்காது. ஸோ ஹெவியான கேம்ஸ் முதல் கொண்டு ஹை செட்டிங்ஸில் வச்சு கூட நீங்கள் விளையாடலாம். மற்றபடி கேம்ஸ் அல்லது ஹெவியான ப்ராசஸிங் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஒரு டியூல் சேனல் விங் ஷேப்டு கோல்ட் பம்ப் கூலிங் சிஸ்டத்தோட வேப்பர் கூலிங் சேம்பர் தராங்க. அதனால் ஃபோனில் ஹெவியான ப்ராசஸ் ரன் பண்ணாலும் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த Xiaomiயோட 15 Ultra வந்து 4 விதமான ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனோட வருது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 60GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM வித் 1TB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 1TB ஸ்டோரேஜோட சேட்டலைட் வெர்ஷனும் இருக்குது. அதாவது சேட்டலைட் காலிங்கோடையும் இந்த ஃபோன் வருது. ஸோ ஃபோனில் நெட்வொர்க் எங்கேயா இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சேட்டலைட் மூலமாக யாருக்காவது எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பலாம். இது மாதிரியாக சேட்டலைட் மெசேஜிங் ஃபீச்சரும் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக இந்த சேட்டலைட் மெசேஜிங்கோட இந்த ஃபீச்சர் வராது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் அது வரும். ஸோ இப்போதைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸை மட்டும் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இது வரைக்கும் அப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இந்த கடைசியில் உள்ள இந்த சேட்டலைட் வெர்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் இல்லை சேட்டலைட் வெர்ஷன் வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது ஸ்டார்லிங் மாதிரியான இந்த டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் வழங்கக்கூடிய சேவையை வந்து நீங்கள் இந்த ஃபோன்லேருந்தே பெறலாம். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸும் இல்லாமல், அதாவது ஃபோன்லேயே நமக்கு வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அகைன் சேட்டலைட் வெர்ஷனில் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடியாக இந்த ஃபோனில் Xiaomiயோட ஸ்டார் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது சொல்கிறாங்க. அது மூலமாக 7 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கும் பயன்படுத்தாமலே டேரெக்டாக காலிங் ஃபீச்சரும் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபீச்சரும் இருக்குது. அதாவது நெட்வொர்க் இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக இது கை கொடுக்கும். ஸோ இந்தியாவில் எப்போ வந்து இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களோ, எலான் மஸ்க் எப்போ கால் வச்சு வைக்க போகிறாரோ அதுக்கப்புறம் தான் வரிசையாக 1 by 1 நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுன்னா அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து மொதல் 3 வெர்ஷன், அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷன் இல்லாத வெர்ஷன் மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஹையஸ்டான ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோனில் வருது. மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. அது டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட OS பற்றி பேசும்போது இது Android 15 பேஸ் பண்ண HyperOS 2.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி கிளியராக கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணலை. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருடத்துக்கான அப்டேட்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம்.
ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா இருக்குது. 4மே பக்காவான சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைக்கா கேமராவாக வருது. இது ஒரு 1 இன்ச் சென்சராக வருது. அதாவது ரொம்ப பெரிய சென்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சென்சர் ஒரு 14 EV டைனமிக் ரேஞ்ச் சென்சராக வருது. அதாவது இந்த கேமரா வந்து ஒரு f1.63 ஆப்பர்ச்சரோட வருது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சர் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு லைட் வந்து உள்ள கிடைக்கும் இந்த கேமரா மூலமாக. மற்றபடியாக இதுக்கு வந்து 8P லென்ஸ் பயன்படுத்துறாங்க. அதுபோல் ஆப்டிக்கல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN5 சென்சராக வருது. 115 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மேலும் இதே கேமராவில் நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் க்ளோஸ்அப் ஷாட்ஸும் எடுக்கலாம். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராக்காக ஒரு 6P லென்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX858 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த டெலிஃபோட்டோ கேமராவால் நமக்கு வந்து 3x வரையும் ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும் சொல்றாங்க. அதுபோல் டெலிஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். நாலாவதாக ஒரு 200 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட சூப்பர் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.4 இன்ச்க்கான சென்சராக வருது. அதாவது சாம்சங்கோட HP9 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.6 அப்படிங்கிற அல்ட்ரா லார்ஜ் ஆப்பர்ச்சராக வருது. இந்த கேமரா வந்து நமக்கு வந்து ஒரு 4.3xக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா வருது. மேலும் பிரைமரி கேமராவில் அதிகபட்சமாக 8K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் சொல்றாங்க. ACES லாக் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமா ஒரு என்ஹான்ஸ்டான வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேமராஸ்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மூவிஸ்ல பார்க்குற இந்த கலர்ஸ்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணி தரும் சொல்றாங்க. இது போல் ஷாமியே செல்ஃபாக டெவலப் பண்ண ஒரு ஆன்டி ஷேக் சிஸ்டமும் உள்ள கொடுக்குறதா சொல்றாங்க. அதனால வீடியோஸ் வந்து ஓடி எடுத்தா கூட இந்த விதமான பிரச்சனையும் இருக்கான்னு சொல்றாங்க. இதுவே பல விதமான விஷயங்கள் இந்த கேமராவோட வருது. இது இப்போ ஃபோனோட பேக் சைடில் ஒரு அசசரி கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு டிஜிட்டல் கேமரா மாதிரியே இருக்குது. அது மாட்டினா ஷாமி இதை வந்து ப்ரொஃபஷனல் இமேஜிங் கிட் அசசரின்னு சொல்கிறாங்க. இதை மாட்டும் போது ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் இமேஜ்லாம் எடுக்கும் சொல்கிறாங்க. அது மாதிரி பல விதமான விஷயங்கள் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது போக நமக்கு வந்து ஷட்டர் பட்டனும் அதில் வருது. இந்த எக்ஸ்ட்ரா கேமரா மோடில் வந்து நமக்கு வந்து 2000 mAh பேட்டரி எக்ஸ்ட்ராவாக வருது. அதுபோல் IP54க்கான ரேட்டிங்கும் ப்ரொஃபஷனல் இமேஜிங் கிட்டில் வருது. இதே மாதிரி தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா மாட்டுறதுக்கு ஒரு இமேஜிங் கிட் தராங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க. இது ஆம்னிவிஷனோட OV32B40 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் செல்ஃபி கேமரால 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஹையரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தராங்க. அது டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் தராங்க. இது போக 4 மைக்ரோஃபோன்ஸும் இந்த ஃபோனில் இருக்கு. அதாவது வீடியோஸ்லாம் எடுக்கும்போது வெளியுள்ள ஆடியோ தெளிவாக கேட்கறதுக்காக 4 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனில் வருது. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 6.0, டியூல் பேண்ட் GPS மாதிரி பல விதமான நமக்கு நேவிகேஷன் சிஸ்டம் டியூல் பேண்டில் கொடுக்குறாங்க. நேவிக் சப்போர்ட்டும் வருது. NFC சேட்டலைட் கம்யூனிகேஷன் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷன் தனி வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அந்த ஃபீச்சரும் எக்ஸ்ட்ராவாக வரும். அடுத்த இந்த ஃபோனில் பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5410 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் இதே ஃபோனை நம்ம வயர்லெஸ்லையும் சார்ஜ் பண்ணலாம். 80 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. USB வெர்ஷனை பொறுத்து நமக்கு வந்து USB 3.2 Gen 2 போர்ட்டாக வருது. ஸோ ஃபாஸ்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதிலிருந்து கிடைக்கும். டேட்டாலாம் காப்பி பண்ணீங்கன்னா கலர்ஸை பொறுத்தவரை Xiaomi R15 Ultra வந்து கிளாசிக் பிளாக், சில்வர், பிளாக், ஒயிட் மாதிரி பல விதமான கலர்ஸ் வருது. சைனாவில் அவ்வளோ கலர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு லிமிட்டடாக தான் வரும். மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ப்ரைஸிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy S25 Ultraவுக்கு டேட் போட்டியாக வந்து அமையும். ஸோ இந்த மாதிரியாக வந்து Xiaomi வந்து 15 Ultra அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹையர் அண்ட் ஃப்ளாக்ஷிப் கேமரா ஃபோனாக. ஸோ நீங்கள் இந்த Xiaomi 15 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ரேம் கான்ஃபிகரேஷனோட என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுறேன். அதுபோ பைல் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த Xiaomiயோட 15 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.